18வது ஐபிஎல் திருவிழாவின் 26வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 180 ரன்கள் எடுத்தது. அதாவது இந்த போட்டியில் குஜராத் தரப்பில் அதிகபட்சமாக சுப்மன் கில் 60 ரன்கள் அடித்தார். லக்னோ தரப்பில் ரவி பிஷனோய் மற்றும் ஷார்துல் தாக்கூர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதைத் தொடர்ந்து 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களம் இறங்கிய லக்னோ அணி 19.3 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 186 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வீழ்த்தி லக்னோ அணி அபார வெற்றி பெற்றது. மேலும் இந்த போட்டியில் எய்டன் மார்க்ரம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். அடுத்ததாக நடந்த 187வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 245 ரன்கள் குவித்தது. அதாவது இந்த போட்டியில் பஞ்சாப் தரப்பில் அதிகபட்சமாக அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 82 ரன்கள் குவித்தார். ஹைதராபாத் தரப்பில் அதிகபட்சமாக ஹர்ஷல் படேல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதைத் தொடர்ந்து 246 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி களம் இறங்கிய ஹைதராபாத் அணி 18.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 247 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றது. மேலும் இந்த போட்டியில் 40 பந்துகளில் தனது சதத்தை பூர்த்தி செய்த அபிஷேக் சர்மா பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 22வது நாளான இன்றைக்கு 2 லீக் ஆட்டங்கள் நடக்கிறது. முதலில் நடக்கக்கூடிய 28வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி ஜெய்ப்பூரில் உள்ள சவாய் மன்சிங் மைதானத்தில் இன்றைக்கு மதியம் 3:30 மணிக்கு தொடங்கி நடந்து வருகிறது. அடுத்ததாக நடக்கக்கூடிய 29வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இதில் இதுவரைக்கும் ஆடிய 5 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டுமே பதிவு செய்துள்ள மும்பை அணி தனது 2வது வெற்றியை பதிவு செய்ய போராடும். அதே சமயம் நடப்பு சீசனில் இதுவரை தோல்வியே கண்டிராத டெல்லி அணி தரவரிசையில் முதலிடத்திலேயே நீடிக்க அதிரடி காட்டும் என்பதால் இந்த போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என்றே சொல்லலாம்.